அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஆம், வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. அதாவது புத்திசாலி மட்டும்தான் வெற்றி அடைவான் வாழ்க்கையிலே என்று இல்லை. புத்திசாலியாக இல்லாமல் இருப்பவனும் கூட, புத்திசாலி இல்லாதவனும் கூட வாழ்க்கையிலே வெற்றி அடைகிறான் என்பதாகும். துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அறிவு ஸ்தானமாகிய 5ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் பலமிழந்து கெட்டுப்போய் இருந்தாலும் கூட அந்த துலாம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் பலம் பெற்று வலுப்பெற்று சிறப்பாக அமைய பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலி இல்லை என்றாலும் கூட அவருக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிட்டும் என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு அறிவு ஸ்தானம் என்ற 5ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் பலமிழந்து கெட்டுப்போய் இருந்தாலும் கூட அந்த விருச்சம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் பலம் பெற்று வலுப்பெற்று சிறப்பாக அமைய பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலி இல்லை என்றாலும் கூட அவருக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிட்டும் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அறிவு ஸ்தானமாகிய 5ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் பலம் இழந்து கெட்டுப்போய் இருந்தாலும் கூட அந்த தனுசு லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் பலம் பெற்று வலுப்பெற்று சிறப்பாக அமைய பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலி இல்லை என்றாலும் கூட அவருக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிட்டும் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு அறிவு ஸ்தானம் 5ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் பலமிழந்து கெட்டுப்போய் இருந்தாலும் கூட அந்த மகரம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் பலம் பெற்று வலுப்பெற்று சிறப்பாக அமைய பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலி இல்லை என்றாலும் கூட அவருக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிட்டும் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அறிவு ஸ்தானம் என்ற 5ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் பலமிழந்து கெட்டுப்போய் இருந்தாலும் கூட அந்த கும்பம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் பலம் பெற்று வலுப்பெற்று சிறப்பாக அமைய பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலி இல்லை என்றாலும் கூட அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிட்டும் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு அறிவு ஸ்தானமாகிய 5ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் பலமிழந்து கெட்டுப்போய் இருந்தாலும் கூட அந்த மீனம் லக்னத்திற்கு வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் பலம் பெற்று வலுப்பெற்று சிறப்பாக அமைய பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலி இல்லை என்றாலும் கூட அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிட்டும் என்பதாகும். இவ்வாறாக துலாம் லக்னம் முதல் மீனம் லக்னம் வரையிலும் உள்ள பிறந்தவர்களுக்கு அறிவுஸ்தானமாக 5ஆம் இடம் கெட்டுப்போய் அவர் புத்திசாலியாக இல்லை என்றாலும் கூட வெற்றி ஸ்தானம் சிறப்பாக அமைய பெற்றிருந்தால் அவருக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிட்டும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.